இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பார்த்ததில் நம்பர் 1 இதில் முக்கியமான பங்கு பிஜேபி, 2வது ஏடிஎம்கே, 3வது டிஎம்கே. இவங்க 3 பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை க்ளோஸ் பண்ண பிளானிங் நடந்து கொண்டிருக்கிறது. இது தெக்க தெளிவாக தமிழக மக்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு புது ஆட்சி வேணும், ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரட்சி தளபதி ஜோசப் விஜய் அவர்களை கொண்டு வந்து சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்து வந்த முதல்வரை ஒரு நாளும் அசைக்க முடியாது. இது முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கட்சியினரும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது என்ன அதுன்னு தெரியல. குதிரை பேரன்றது மக்களுக்கு தெரியல. நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க குதிரை பேரம் பேசி தான் வின் பண்ணி வந்தீங்களா 5 வருஷமா? இதுக்கு முன்ன இருந்த ஆட்சி எது பேசணும் தெரியாம கன்ஃபியூஸ்ல எப்படி பேசினா எப்படி லாக் ஆவாங்க, அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேலேருந்து அவ்வளோ எம்எல்கள் சேர்ந்துருக்காங்க. நம்ம புரட்சி தளபதி விஜய் சார் எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடல, அவங்களாம் வந்தாங்க. என்னைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழக அரசு. ஓகேங்களா? வரவங்களை இப்போ நம்ம ஒரு மேரேஜ் நடக்குது, அவங்கள நம்மளுக்கு விரோதியாக இருந்தால் கூட அந்த கல்யாணத்துக்கு மரியாதை கொடுத்து வராங்க. அவங்கள உடனே தெத்தி அனுப்பிடுவீங்களா? அது சீரியலில் தான் பார்ப்பீங்க, நிஜ வாழ்க்கையில் அது நடக்காது. 1000 தான் அவன் பயங்கரமான ஆளாக இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டானா அவனை உண்மையாக வரவேற்பாங்க அன்போட. அது மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம். அவங்களாம் வந்தாங்க, இணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்கலாம், அவனுங்க நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்கானுங்க, இவரு நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார், உங்களோட கேஸ் எதுவோ அது நீங்கள் பார்த்துங்க, உங்கள் நான் தலையிட மாட்டேன். எங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. திருப்பி திருவண்ணாமலைந்து ஒரு யாரோ ஒருத்தர் இப்போதானே தெரிஞ்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் யார் யார் பேர் என்னன்னுட்டு அவர் மனு கொடுத்துக்கிறாராம் கலெக்டர்கிட்ட. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க நீங்கள்? ஒரு எலெக்ஷன் உங்களால் வின் பண்ண முடியல, மக்களை கவர் பண்ண முடியல, மக்கள்கிட்ட எப்படி பேசணும் தெரியல. நீங்கள் இப்போ இவங்க 4 பேர் மாட்டிக்கினாங்க ஒரு பக்கம். இப்போ அடுத்த கட்டம் 5வது எடப்பாடியை தான் கோல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட சொத்து விவரம்லாம் இன்னும் வரல, ஆனால் இருந்தாலும் தெரியும். பட் அவரை ஃபைனலாக லாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையார் எடுத்து நிறுத்தி வேற லெவலில் கொண்டு வந்தாங்க. சும்மா அதர விட்டாங்க. தமிழ்நாடை வின் பண்ணி வந்தாங்க. யார் ஊழல் பண்ணு நைட்டை விடிய காலில் தூக்குனாங்க, ஐயா கலைஞரையும் முரசொலி மாறனையும். அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் புரிஞ்சுக்கணும் நல்லா. இதுதான் ஒரு தலைமை பண்பு. அந்த பொறுப்பை விட்டாச்சு காவல்துறை கிட்ட. காவல்துறை பார்த்துப்பாங்க. நிறைய வேலை இருக்குங்க. சிஎம்னா விளையாட்டு இல்லைங்க, நிறைய விஷயம் இருக்குங்க. ஒரு ஸ்டெப்பாக தான் இது பண்ணுவாங்க. எதுக்கு மெயினாக இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள், தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், இது மாதிரி ஆட்கள் இந்த டைமில் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. இது அரசியல் இல்லையா? நல்ல பேப்பரில் கிறுக்கிடுவானுங்க. அது உள்ள மேப் இருந்ததுன்னா எப்படி வழியை தேடுறது, அது மாதிரி கதை தான். அதனால் தயவு செஞ்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். தேவையில்லாத வதந்தி, தேவையில்லாத பேச்சுகள் இஷ்டத்துக்கு வரும். ஒரு நல்லவனை என்னைக்கு வாழ விட்டுருக்கு உலகம். இதுதான் உலகத்தில் 10 பேர்லையும் 10 பேரும் நல்லவன் இருக்க மாட்டான். ஒரு 3 பேர் அப்படி தான் இருப்பான். அந்த லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுங்க. அதனால் இது மாதிரி சின்ன சில்லி மேட்டருங்க இதெல்லாம். இவங்க என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி, இவங்களுக்கு கொள்ளடிக்கிறதுனா என்னன்னு தெரியாத மாதிரி, ஊழல்னா என்னன்னு தெரியாத மாதிரி இப்போ பேசுனாங்களே 2 பேர், அவங்களே சில விஷயத்தில் இப்போ மாட்ட போகிறாங்க பாருங்க. அதாவது தவளை தன் வாயால் கெடும், அந்த மாதிரி கதையில் இப்போ ஓடிட்டு இருக்கு. உண்மையாங்க நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்காரு. இந்த தெளிவு இதுக்கு முன்னே இருந்த அரசுக்கும் வரல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கு இருந்தது, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது. அது ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு. இது மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் வேணும் தான் நம்ம மக்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்து தமிழக முதலமைச்சரா சேலஞ்ச் பண்ணோம். தமிழக மக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் சேலஞ்ச் பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் எனிதிங் அபவுட் மீ ஆல் ஓவர் தமிழ்நாடு சேலஞ்ச் பண்ணோம். விஜய் சாரை தான் கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு சொல்லி.
ஆனால் கொண்டு வந்த நம்ம அப்போ விஜய் சாருக்கு இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் முறை. மற்றவன் சொல்கிறத வச்சு உங்களோட ஹியூமன் பாடியை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த டைமில் தான் உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? தளபதி விஜய் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செயல்படுவோம். இவ்வளோ விஷயம் நடந்தது. ஒருத்தர் பேரனுக்கு ஆஸ்திரேலியாவில் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு கிளம்பிட்டார். ஸோ இது மாதிரி ஒருத்தராக கிளம்புறாங்க. அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் எந்த ஊழலும் செய்யலை, நாங்கள் பியூராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராகி பேசலாமே. அதான உண்மை. தப்பு செஞ்சவன் பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் சின்ன பதிவு. இன்றைக்கி காலையில் ரொம்ப நேரம் யோசித்தேன், என்ன இது நடக்குது அரசியலில் அப்படின்னு. அரசியலில் நிறைய நடக்கும், ஆனால் இது நம்ம புதுசாக இருக்குது. பட் இருக்கட்டும், புதுசும் சரி பழசும் சரி, தமிழக வெற்றி கழகம் எல்லாத்தையும் சமாளிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரே ஒரு காரியம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் எதிர்பார்க்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னும் நீங்கள் டைட் பண்ணணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ் அனைவரையும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ரிசைன் பண்ணணும். ஓகேங்களா? புதுசாக இறக்கிருக்க ஆளுங்களை, திறமையான போலீஸ் அதிகாரிகளை இறக்கி செயல்பட வைக்கணும். ஓகேங்களா? சின்ன விஷயங்க. ஏரியாவில் ஒரு திருடு போயிடுச்சு, இவன் தான் திருட்டு பையன் அப்படி தெரியும். அவன் அடுத்த நிமிஷம் விடிய காலில் வந்து தூக்கின்னு போகிற போலீஸு இதை ஏன் செய்யாமல் இருக்காங்க? சொல்லுங்க, இதை ஏன் செய்யாமல் இருக்காங்க? இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தலைவரை, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிருங்க. ஹேண்ட்ஸ் அப்.